ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஐக்யூ அகாடமி. இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதாவது ஸ்கூல் புக்ல இருக்கிற உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற தகவல்களை நம்ம தொகுத்து பார்க்க போறோம். ரைட்? ஸோ டூ யூ நோ அப்படிங்கிற அந்த கேள்விக்கு எஸ் ஐ நோ அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டான பதிலோட நம்ம எக்ஸாமுக்கு போகணும். அதுக்காக தான் இந்த சீரியஸ். ஓகே, வித்தவுட் வேஸ்டிங் ஃபர்தர் டைம் we are just going to get into the topic. இன்னைக்கான டாபிக் டெமோக்ரஸி. ரைட்? டெமோக்ரஸி அப்படிங்கிற வேர்ட் டெமாஸ் பிளஸ் கிரேஷியா அப்படிங்கிற கிரீக் வேர்ட்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது. கிரேக்க மொழி சொற்களில் இருந்து எடுக்கப்பட்டதுதான் மக்களாட்சி அப்படிங்கிற சொல். டெமோஸ் அப்படிங்கிறதனுடைய பொருள் வந்து பீப்புள், அதாவது மக்கள் என்றும், கிரேஷியா அப்படிங்கிறதனுடைய பொருள் அதிகாரம் என்றும் பொருள்படுகிறது. தட் இஸ் வை டெமோக்ரஸி அப்படிங்கிறது த பவர் ஆஃப் பீப்புள் என்று பொருள்படுகிறது. ரைட்? ஸோ மக்களுக்காக, மக்களால், மக்களே நடத்தப்படும் ஒரு ஆட்சி, அதுதான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லி யுஎஸ்ஏவுடைய முன்னாள் அதிபரான ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ மக்களாட்சியை பொறுத்தவரையில் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக பிரிக்கலாம். இந்தியா பொறுத்தவரையிலும் இந்தியாவில் பின்பற்றக்கூடிய மக்களாட்சி முறை மறைமுக மக்களாட்சி முறை. ரைட்டுங்களா? இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ மறைமுக மக்களாட்சிக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. அதே போல நேரடி மக்களாட்சிக்கு மிகச்சிறந்த உதாரணம் சுவிட்சர்லாந்து. ரைட்டுங்களா? சுவிட்சர்லாந்து வந்து நேரடி மக்களாட்சியை பின்பற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாடாக அறியப்படுகிறது. ரைட்? நன்றி.